உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஒரு கெடு கொடுத்திருந்தது, உங்களுக்கு ஜாமீனா இல்ல அமைச்சர் பதவியா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? கொங்கு மண்டலத்திலே தொடர்ந்து திமுகவினுடைய வெற்றியை தக்க வைத்தது மட்டுமல்ல, அரவக்குறிச்சியிலே அண்ணாமலை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அதற்காக கடுமையான பிரயத்தனங்கள் எல்லாம் செய்து ஊர் ஊராக சென்று கோயிலாக சென்று தெரு தெருவாக சென்று தனக்கான தொகுதி இதுதான் என்று தொடர்ந்து அவர் வேலை செய்து எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று திட்டமிட்ட போது அவருடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது செந்தில் பாலாஜி. எனவே ஒரு கட்சிக்கு மாநில தலைவர் என்கிற இடத்தை அவர் அடைகிற போது அவருக்கான தேர்தல் வாய்ப்பு கொங்கு மண்டலத்திலே இல்லாமல் போனது. அவருடைய சொந்த மண்ணிலேயே அவர் துடைத்து எரியப்பட்டார் என்கிற போது செந்தில் பாலாஜியின் மீதான கோபம் அண்ணாமலைக்கு ஒரு வன்மமாக கொழுந்து விட்டு எரிந்தது. அதனால என்ன செய்தார்கள் என்றால், நேரடியாக பழி வாங்குவதை விடவும் விசாரணை அமைப்புகளின் வழியாக, அமலாக்கத்துறையின் வழியாக, வருமான வரித்துறையின் வழியாக பழி வாங்குவதுதான் அவர்களுடைய வழக்கமான நடவடிக்கை. எனவே 2011 போடப்பட்ட ஒரு பழைய அதிமுக காலத்திலே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது நடத்துனர்களுக்காக ஓட்டுநர்களுக்கான அந்த பதவியை வாங்கி தருவதற்கு பதிலாக அவர் பணத்தை வாங்கி கொண்டு போஸ்டிங் போடல என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. பழைய வழக்கை தூசி தட்டி அதுல எல்லாவற்றிற்குமான பணத்தை அவர் திரும்ப கொடுத்து செட்டில்மெண்ட் ஆகி அந்த வழக்கு ஒண்ணுமில்லாமல் போனதற்கு பின்பு தானாகவே முன்வந்து அந்த வழக்கை உயிர்ப்பித்து அவரை விசாரணை வளையத்திற்குள்ளே கொண்டு வந்து, அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து ஏறத்தாழ அவரை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாக சிறையிலே வைத்தார்கள். அவருக்கு உடல் நலம் குன்றி அவர் இருதய ஆபரேஷன் எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு இருதய அடைப்பலம் அவருக்கு ஏற்பட்டு எல்லாவற்றையுமே அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது அவர் மீண்டும் ஜாமீன் கிடைத்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு அமைச்சராக பதவியேற்ற போது அமைச்சராக இருப்பதன் மூலமாக அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்கிற ஒரு குற்றச்சாட்டின் வழியாக, நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் வழியாக ஏதாவது ஒன்றிலே தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஜாமீனில் இருப்பதா, நீங்கள் அமைச்சராக இருப்பதா என்பது. அமைச்சர் பதவி தலை வேண்டுமா கிரீடம் வேண்டுமா என்று கேட்டதை போல தலையை தற்காத்துக் கொண்டால் போதும், கிரீடம் வேண்டாம் என்று அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் இதே நடைமுறையை வேறு மாநிலங்களிலே செய்திருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அஜித் பவார் மீது 1000 கோடி ஊழல், அவர் நிதியமைச்சராக இருக்கிறார். இப்போது அவர்களா அந்த வழக்கு பொருந்தாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்றுதான் நம்ம படித்து வைத்திருக்கிறோம் அரசியல் சாசனத்துல. அஜித் பவாருக்கு ஒரு அரசியல் சாசனமோ, செந்தில் பாலாஜிக்கு ஒரு அரசியல் சாசனமோ, ஹேமந்த் சோரனுக்கு ஒரு தனியாக அரசியல் சாசனமோ, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு தனியாக அரசியல் சாசனமோ கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய அரசியலுக்கு யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் அமலாக்கத்துறை போகும், அங்கேதான் வருமான வரித்துறை போகும். அதன் வழியாக மிரட்டப்பட்டு அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்வதன் வழியாக அவர்களை நிலைகுலைய செய்ய வேண்டும், அதன் வழியாக தங்களிடத்திலே பணிய வைக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில தான் அதிமுக கூட்டணியே மீண்டும் நடந்திருக்கிறது. அது ஒரு கட்டாய கல்யாணம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி. அமித்ஷாவை சந்திப்பதற்கு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அதற்கு சாட்சி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் அண்ணாமலை, அந்த பக்கம் எடப்பாடி இருப்பாங்க. 2 பேருமே மூஞ்சில எருமச்சாணி அப்பனது மாதிரியே இருப்பாங்க. எந்த ரியாக்ஷன்ஸ் இருக்காது, ஒரு சிறு புன்னகை கூட இருக்காது. ஏன் அது நிகழ்ந்தது? ரெய்டு மூலமாக நிகழ்ந்தது. ஐடி ரெய்டு மூலமாக நடந்தது, இடி மூலமாக நடந்தது. அப்ப அவர்களுடைய அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும், அவர்களை இயங்க விடாமல் செய்ய வேண்டும், அவர்களை முடக்க வேண்டும்னா அவர்கள் விசாரணை அமைப்பை அவர்கள் ஏவி விடுவார்கள். அப்படித்தான் அதிமுக கூட்டணி நடந்தது. அது போலத்தான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்திலே ஒரு செல்வாக்கு மிக்கவராக திகழ்கிறார். கொங்கு மண்டலம் என்பது அதிமுக சொல்லிக் கொள்கிறது எங்களுடைய கோட்டை என்று, பாஜகவும் சொல்லிக் கொள்கிறது எங்களுக்கு அங்குதான் பெரிய வாக்கு வங்கி. இவர்கள் தான் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு அச்சப்பட்ட கோழைகளாகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல நாங்க ஜெயிச்சிருவோம்னு வீரவசனம் பேசக்கூடிய, சவால் விடக்கூடிய இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. நான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை அவர் பெற்றுத் தருவதற்கு சிறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டே அவர் சிந்தித்தார், செயல்படுத்தி விட்டார் என்று அவங்க சொல்றாங்க.
அப்ப தெரு தெருவாக போய் அண்ணாமலைனால செய்ய முடியாதது அவர் சிறைக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லல, அவர்களே சொல்லி கொடுக்குறாரு. சிறையில வந்து பார்வையாளர் நேரத்துல எவ்வளவு நேரம் பேசி விட முடியும், அதுல அவர் எவ்வளவு ஐடியா கொடுப்பாரு, அந்த 1-2 ஐடியா வச்சு ஜெயிக்க முடியுமா, இது நடைமுறை சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம சொல்லல. திமுக ஆதரவாளர்கள் யாரும் சொல்லல, திமுக அனுதாபிகள் சொல்லல, அண்ணாமலை வகைராக்கள் சொல்றான். ஐநார் நாகேந்திரனுக்கு வந்து 4 கோடி ரூபாய் ரயில்ல பிடிபட்டது, அது என்ன கணக்குங்கிறத ஏன் பணம் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அப்ப அந்த பணத்திற்கெல்லாம் அவர் மீது விசாரணை போவார்களா? அந்த பணத்திற்காக வேண்டி அமலாக்கத்துறை விசாரணைக்கு போவார்களா? திரைப்படத்துறையில தோற்று போயிருந்த சீமானுக்கு இன்றைக்கு வந்து ஈசிஆர்ல வந்து பங்களா இருக்கிறது, நூற்றுக்கணக்கான கோடி சொத்து வந்திருக்கிறது, அமலாக்கத்துறை விசாரிக்க செல்வார்களா? அப்ப அவர்கள் யாரை வந்து குறி வைக்கிறார்களோ, யாரை பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நோக்கி ஒரு விசாரணை அமைப்பை ஏவுகிறார்கள். அதனால செந்தில் பாலாஜி வந்து சட்டத்தினுடைய நிர்பந்தத்திற்கு பயந்து தானாகவே முன் வந்து ராஜினாமா செய்கிறார். உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இனி வருங்கால தேர்தலில் அவர் ஜெயிச்சாலும் கூட அமைச்சராக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்களே. ஜெயலலிதாவுக்கு என்றைக்காவது சொல்லி இருக்கிறார்களா? ஜெயலலிதா சிறைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆகவில்லையா? என்றைக்காவது இதை சொல்லி இருக்கிறார்களா? அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வேறு வேறு சட்டங்கள் இருக்கிறதா? இந்த நாட்டிலே எல்லாருக்குமே உங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு சட்டம், எனக்கு என்று ஒரு தனியாக சட்டம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான விதிமுறைகள் இருக்கிறதா? ஏன் அது மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே தேர்தலில் போட்டியிடக்கூடாது? இப்ப அஜித் பவார் 1000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல அமலாக்கத்துறையின் வழியாக, அவர் தேர்தலில் எப்போதும் போட்டியிடக்கூடாது என்று நீதிமன்றத்தின் வழியாக எங்கேயாவது உத்தரவு போட்டார்களா? அப்ப அவர்கள் வந்து எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள்? அப்ப சட்டத்தையே தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ளுகிற வாய்ப்பை அவர்கள் பெற்றவர்களா? அது ஒரு அரசியல் கட்சியில மருத்துவர் அணி இருக்கும், தொழிலாளர் அணி இருக்கும், விவசாயிகள் அணி இருக்கும், எத்தனையோ அணிகள் இருக்கும், வழக்கறிஞர்கள் அணி இருக்கும். நீதிபதிகள் அணி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி பாஜக தான். பாஜக மட்டும்தான் நீதிபதிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னால் அவர்களுக்கு ஆளுநர் பதவியை வந்து உடனடியாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. பல தீர்ப்புகள் அப்படி பெறப்பட்டிருக்கிறது என்பதற்கு நம்ம வந்து நீதிபதிகளை மதிக்கிறோம், நீதி பரிபாலனத்தை மதிக்கிறோம். அது அரசியல் சாசனத்தின்படி வழங்கப்பட வேண்டுமே தவிர தனி மனித நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே, பெரும்பான்மை மதத்தின் அடிப்படையில அல்லது கட்சியின் அடிப்படையில வந்து தீர்ப்பு வழங்குவது என்பது ஒரு சரியான ஒரு முன்முடிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு அதிகப்படியாக ஒரு நெருக்கடிகள் சூழுதோ அப்படிங்கிற மாதிரி தற்போதைய அரசியல் சூழல் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஏற்கனவே வந்து முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள், நீதிமன்றத்தால் வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குகள், எல்லா வழக்குகளையும் மீண்டும் உயிரூட்டுவதற்கான வேலை திட்டங்களை திரும்ப திரும்ப செய்கிறார்கள். அது தங்கம் தென்னரசாக இருக்கலாம், அல்லது வந்து திண்டுக்கல் ஐ பெரியசாமியாக இருக்கலாம், துரைமுருகன் வழக்காக இருக்கலாம், பொன்முடியினுடைய வழக்காக இருக்கலாம். எல்லாவற்றிலேயுமே மீண்டும் பழைய வழக்குகள், 15 ஆண்டுக்கு முந்தைய வழக்குகள், ஜெயலலிதா காலத்து வழக்குகள், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள், சொத்து சேர்த்ததாக சொல்லப்பட்ட வழக்குகள் என்று பழைய வழக்குகளை எல்லாம் தோண்டி எடுத்து துடைத்து மறு விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இவர்கள் எல்லாம் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். ஏன்னா நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணையிலே இருக்கிற போதே நம்ம ஊர்ல வந்து நியூஸ்ல என்ன போடுவான்னா, அவர் வந்து குற்றம் செஞ்சுட்டாருன்னு தான் போடுவான். அப்ப இந்த மாதிரியான செய்திகளை பரப்புவதன் மூலமாக திமுகவை மக்கள் நிராகரிக்க வேண்டும். அது வந்து ஊழல் ஆட்சி, அதனால நீங்க ஊழலற்ற ஆட்சியை தர்றதுக்கு அதை விட பெரிய ஊழல் கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை ஆதரிங்கன்னு சொல்றதுக்கு பாஜக வந்து முயற்சி செய்வாங்க. இதன் அடிப்படையில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சாதகமான சூழல் இருக்காதா? எப்படி சாதகமான சூழல் இருக்கும்? அது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலே சிறைக்கு போய் தண்டனை அனுபவித்த ஒரே முதலமைச்சரே ஜெயலலிதா தான். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிரூபிக்கப்படல. ஆனா இவங்க காலங்காலமா என்ன போய் சொல்லுவாங்கன்னா, கலைஞர் வந்து சக்காரியா கமிஷன்ல வந்து அவர் வந்து குற்றவாளின்னு சொன்னாங்க. அது ஒரு விசாரணை கமிஷன், அவங்க வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து விஞ்ஞான முறையில ஊழல் செய்தவர் கருணாநிதி அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு காலங்காலமாக ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. துக்ளக் பத்திரிகைகளில் எழுதியது, பொதுக்கூட்டங்கள், அதிமுகவினுடைய பொதுக்கூட்டங்களில் பேசியது. ஆனா சக்காரியா கமிஷனுடைய அறிக்கையை படித்தவர்களுக்கு தான் தெரியும், அப்படி ஒரு வார்த்தையை நீதியரசர் சக்காரியா சொல்லவே இல்லை. அந்த ஆணையத்தில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அந்த ரெஃபரன்ஸை சரிபார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும்.
அப்புறம் ஏன் அதையே பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க? ஏன்னா அன்னைக்கு ஆதாரங்களை வந்து வெளியிடுங்கள் என்று சொல்வதற்கான சூழ்நிலை இல்லை. இப்ப நீங்க நான் ஒரு கருத்தை பேசுகிறேன், நான் ஒரு ஆண்டு குறிப்பிடுகிறேன், 1967 தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தாருங்கிற நான் சொல்றதுக்கு பதிலா தவறுதலாக 57 ஆட்சிக்கு வந்தாரு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ பேச்சுக்கு. இன்னைக்கு செக் பண்ணிடுவான் எல்லாரும் கூகுள்ல போய். ரெஃபரன்ஸை வந்து நீங்க சரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சக்காரியா கமிஷன் அறிக்கையை வந்து எத்தனை பேர் படித்திருப்பான் சொல்லுங்க? அதிமுக காரனுக்கு வாசிக்கிற வழக்கம், அவனுக்கு தினத்தந்தி படிக்கிற வழக்கமே இருக்காது. 10 பேர் இதய தெய்வம்பா, அவனுக்கு வந்து அப்படி ஒன்று கிடையாது. அப்ப இந்த பொதுக்கூட்டங்களிலே வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசுகிற உரையாடலின் வழியாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசுவதன் மூலமாக அந்த பொய்யை வந்து நம்பிக்கைக்குரியதாக மாறிவிடுகிறது என்பதுதான் கோயபல்ஸ் தத்துவம். அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை அது மாதிரி என்ன சொல்லுவான்னா, கலைஞர் வந்து அவர் ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும்போது திருட்டு ரயில் ஏறி வந்தார். அது சென்னைக்கு வந்தாருமா. அவர் சென்னைக்கே வரல, சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டார். கவிஞர் காமு ஷெரீப் என்று ஒரு பாடலாசிரியர், அவங்க ஊருக்காரர். அவர் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர்கிட்ட எங்க ஊரை சேர்ந்த கருணாநிதி என்பவர் வந்து மிக சிறப்பாக எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர்னு சினிமா வசனகர்த்தாவாக அந்த கம்பெனியில வேலை செய்வதற்கு, கதை இலாக்காவில வேலை செய்வதற்கு அழைத்து கொண்டு அங்கே சிறு வயதிலேயே அங்கே போயிட்டாரு. பராசக்தி படத்திலே வந்த வருமானத்திலே தான் கோபாலபுரத்துல ஒரு வீடு வாங்கி இருக்கிறாரு. அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடியே அவர் கார் வாங்கிட்டாரு. இந்த வரலாற்றை பூரா அவங்க பூசி மறைச்சிட்டு அவர் திருட்டுறையில் ஏறி வந்தாரு. இப்படி ஒரு பொய்யான வரலாறை திரும்ப திரும்ப மேடைகளிலே பேசி அல்லது பிரச்சாரங்களிலே பேசி அதை நம்ப வச்சுட்டான். அப்ப இவர்களுக்கு வந்து என்னன்னா ஆதாரங்கள் தேவை கிடையாது, அவதூறுகளையே ஆதாரங்களாக அள்ளி வீசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதுனால தொடர்ந்து திமுக மீது. அப்ப நீங்க இதே மாதிரிதான் 2G அலைக்கற்றை ஊழல் சொன்னாங்க. அங்க நடந்தது என்ன அப்படிங்கறத பற்றி மக்களுக்கு தெரிவதற்கு முன்பு ஆட்சியே களைவதற்கு, மன்மோகன் சிங்குடைய ஆட்சி களைவதற்கு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய சாபக்கேடாக ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது? அலைக்கற்றை வந்து எல்லா மக்களும், இப்ப நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்கள் வந்து ஒரு தனியார் டாக்ஸி எடுத்துட்டு போய் நீங்கள் ஒரு பாரிஸ் வரைக்கும் போறீங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க ஒரு கால் டாக்ஸி பண்ணி போறீங்க, 290 ரூபா வருது. நீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஒயிட் போர்டு பஸ் ஏறி 15Fல ஏறி போறீங்க, 8 ரூபா டிக்கெட் வருது. அப்ப 290 ரூபாயில இருந்து 8 ரூபாயை கழிச்சுட்டு 282 ரூபா அரசாங்கத்துக்கு நட்டம்னு கணக்கில் அப்படி இருக்கும். இது சேவை நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் என்று சொல்வது போக்குவரத்து துறை என்பது சேவை நிறுவனம். ரொம்ப எளிய முறை. தனியார் வந்து ஒருத்தன் வந்து டாக்ஸி வச்சு ஓட்டுறது, ஆட்டோ வச்சு ஓட்டுறதுங்கிறது அது பிரைவேட் செக்டர், அது லாப நோக்கத்துக்காக நடத்தப்படுவது. இரண்டு ஒன்று கிடையாது. அலைக்கற்றை வந்து சாமானிய மக்களுக்கு போய் கிடைப்பதற்கு அவங்க என்ன செய்யணும்? மிக குறைந்த விலையில அந்த அலைக்கற்றைகளை விற்றாங்க. அதை அவன் என்ன செஞ்சிட்டான்னா, குறைந்த விலைக்கு விற்றதன் மூலமாக பெரிய ஊழலை செய்து விட்டார்கள். அதிகபட்ச மதிப்புடையதை வந்து குறைந்த விலைக்கு ஆராசா விட்டுட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. அந்த நிறுவனம் தான் முதல்ல எங்கிட்ட கேட்டாங்க. முதலில் வருபவர்களுக்கு அந்த ஆணையை வந்து அதற்கான ஆர்டர் கொடுத்துட்டோம் நாங்க என்ன அவர் சொன்னார். இதனால அலைக்கற்றை வந்து மிக குறைந்த விலைக்கு விற்ற காரணத்தினால சாமானிய மனிதன் கையில இன்னைக்கு செல்போன் இல்லாத மனிதனே இல்ல. நம்ம அனைவருமே இன்னைக்கு வந்து அலைபேசியை பயன்படுத்தி கொடுக்கிற வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அது வந்து அலைக்கற்றையை வந்து ஆராசா செய்த சாதனை தான் அது. அதை பாராட்டுவதற்கு பதிலாக பணிசாட்டி அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், கொடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி ஒரு பக்கம். விசாரணை அமைப்புகளுக்கு இவரெல்லாம் கூட உயர்ந்த இடத்துக்கு வருவதா, இவரெல்லாம் இங்கிலீஷ் பேசுறதா, இவரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதா, இவரெல்லாம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரா, இது ஒரு உளவியல் சிக்கல் வைக்கிறது. இந்த உள்நோக்கத்தோட தான் இந்த வழக்கு புனையப்பட்டது. அப்ப இத வந்து சாமானிய மக்கள் கைகளில் கொண்டு சேர்த்திருக்கா. முதல் முறையாக செல்போன் வந்த போது செங்கக்கல்லு மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும். 1999 காலகட்டங்கள்ல 98 காலகட்டங்கள்ல அது வருது. அப்ப இருக்க செல்போனுக்கு வந்து நீங்க டயல் பண்ணீங்கன்னா 6 ரூபா 50 காசு அவுட் கோயிங்க, இன்கமிங்கும் 6 ரூபா பிடிப்பாங்க, 50 காசை கம்மி பண்ணிட்டு. நீங்க 15 நிமிஷம் பேசினீங்கன்னா பாதி காசு போயிடும். நீங்க குடும்பத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய செலவு காசு பூராமே செல்போனுக்கு போயிடும். அவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தது. இன்னைக்கு சாமானியர்கள் பயன்படுத்தும் விதமாக அது மாறியது எதனால? இந்த அலைக்கற்றை புரட்சியினாலவன். இந்த புரட்சி அவன் என்ன சொல்லிட்டான்னா, அலைக்கற்றை ஊழல்ட்டான், ஆராசா குற்றவாளிட்டான். இதை பரப்பி அந்த பொய்யை வந்து உண்மையாக்கிட்டாங்கல்ல, நம்ப வைத்தார்கள்ல, தேர்தல் அரசியல் நம்ப வைத்தாங்க. அதே தான் இப்ப செய்ய போறாங்க.
இந்த இந்த ஆட்சியின் மீது எல்லா விதம். இப்ப இன்னைக்கு திமுகவுல ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த அரசு மக்கள் நல திட்டங்கள் மேலேயே கவனமா இருக்கு, எங்களை கவனிக்கிறாங்க இல்ல என்று ஆளுங்கட்சிக்காரனே புலம்புறான். அப்ப அந்த அளவிற்கு இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கிறது, மக்கள் நல திட்டம் சார்ந்ததாக இருக்கிறது. ஆனா இவன் என்ன பண்றான்னா, அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன யாராவது ஒருத்தர் வந்து மீட்டிங்ல தப்பா பேசிட்டாங்க, அதனால அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கணும், அவர் அதிகாரத்தை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கி போடலாம். அப்ப வந்து மேடைகளிலே வந்து ஆபாசமாக பேசுவது, இரட்டை அர்த்தமாக பேசுவது, அந்த தொண்டர்களை உற்சாகமாக வைத்திருப்பதற்காக பேசுவது என்கிற மரபு வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. அது நியாயப்படுத்த முடியாதனாலும் பெண்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து நம்ம வந்து பெண்களே வரமாட்டாங்க அரசியல் கூட்டத்தில்ங்கிறதுனால, ஆண்கள் மட்டுமே கொடுக்குற சபையாக இருந்த காரணத்தினால ஆபாச ஜோக்ஸ் அடிப்பது அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக எல்லா கட்சி கூட்டங்களையும் நடந்தது. இன்னைக்கு நீங்க கோயில் திருவிழாக்கு போனீங்கன்னா மாத்தணும் தானே சொல்றாங்க அவங்க. அதாங்க இன்னைக்கு நீங்க கோயில் திருவிழாவில போய் வள்ளி திருமணமோ அரிசித்திர நாடகமும் பார்த்தீங்கன்னா பஃபூன் வந்து டபுள் மீனிங் ஜோக் அடிக்காம ஒரு நாடகம் நடந்ததாக எங்கேயாவது ஆதாரம் காட்டுங்க. எல்லாமே நடக்கதான் செய்யும். அது வந்து என்டர்டெயின்மெண்ட். ஒருத்தர் மேற்கோள் காட்டினார் என்பதற்காகவே அவர் வந்து ஏதோ வந்து மணிப்பூர்ல வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்ச குற்றவாளி அளவுக்கு அவரை விமர்சிக்கிறார். அவர் பேசியது தவறு, அவர் மன்னிப்பு தெரிவிக்கிறாரு, கட்சி பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறாரு. மேலே வந்து என்ன செய்யறான், அவரு அரசியலே இருக்கக்கூடாதுங்கிறான், பதவியில இருக்கக்கூடாதுனா. சரி, மக்களுடைய விருப்பத்துக்கு மக்கள் மன்றத்திற்கு மரியாதை கொடுத்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுன்னு சொன்ன மாதிரி மாற்று கருத்து உடையவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர் மதம் குறித்து பேசிட்டாரு, கிண்டல் பண்ணிட்டாரு, ஜோக் அடிச்சிட்டாரு, அது மனதை வந்து புண்படுத்தி விட்டது, வழிபாட்டு உணர்வாளர்களுக்கு புண்படுத்தி விட்டு இதையெல்லாம் கூட ஏற்றுக்கொண்டு அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய சொல்லிட்டாங்க. பாஜகவை சேர்ந்த குஷ்பு வந்து கண்ணீர் விட்டு பேசினாங்கிறதுக்காக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஜெயிலுக்கு அனுப்பின இயக்கம் தான் திமுக. தன் சொந்த கட்சிக்காரனை சிறைக்கு அனுப்புறாங்க. யாரு சொன்னதுக்கு? எதிர்கட்சிக்காரன் சொன்னதுக்கு. நான் தான் கண்ணகி என்று சொன்ன குஷ்புனுடைய குற்றச்சாட்டுக்காக வேண்டி. அப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. இதே மக்களாட்சியினுடைய மாண்பு. யாருடைய தவறுக்கும் யாரும் முட்டு கொடுக்கல. இவன் என்ன செய்யறான்னா, அமைச்சர்கள் மீது எல்லாம் வந்து இந்த மாதிரியான வழக்குகள் போடுவதன் மூலமாக திமுகவை நிலைகுலைய செய்ய வேண்டும், திமுகவினுடைய வெற்றியை கேள்விக்குரியதாக மாற்ற வேண்டும். ஏன்னா இந்தியா முழுமையும் பாஜக ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டிலே பாஜகவால் கால் பதிக்க முடியல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட பெற முடியல. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோள்களில் ஏறி ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர, இந்த லட்சணத்துல இருக்கும் போதே நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு அமித்ஷா சொல்றாரு. அதை காது கேட்காத மாதிரி அன்னைக்கு இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி 3 நாள் கழிச்சு கீழே வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கிறார். பத்திரிகைக்காரங்க தப்பாளிட்டாங்கிறார். அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறியோடு பாஜக செயல்படுகிறது. அதற்கு விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நீதிமன்றத்திலே போய் நிரூபித்து விட்டு அவர்கள் மக்கள் மன்றத்தை சந்திப்பார். இல்ல, வர்ற தேர்தலில் திமுக வந்து பெரும்பான்மையா ஜெயிக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத பாக்குறோம். எப்படியோ இந்த தேர்தல் எப்படி அவங்க சுலபமா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் கடினமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த முறை வந்து இருமுனை போட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்ல. விஜய் வந்து தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். சீமான் எப்பவுமே தனியா தான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எனவே தனித்து போட்டி என்று 2 பேர் தனியாக இருக்கிற போது 4 முனை போட்டி என்கிற கணக்குல அது வரும். ஆனால் இருமுனை போட்டி தான் வலிமையானதாக இருக்கும். திமுக அதிமுகவுக்கான போட்டி தான் வலிமையானதாக இருக்கும். விஜயுடைய வேலை திட்டமும் சீமானுடைய வேலை திட்டமும் ஏறத்தாழ வாக்கு வங்கி பிரிப்பு. அதிமுகவினுடைய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலையை வந்து விஜயம் வந்து அது மாதிரி வேறு சில வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டங்களை வந்து சீமான் போன்றவர்கள் செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ புதிய வாக்காளர்களாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கிறவங்களை தன் பக்கம் ஈர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு புதிய இளைஞர்கள் போய்விடக்கூடாது, புதிய சக்திகள் யாருமே வந்து திமுக பக்கம் போய்விடக்கூடாதுங்கிற தடுக்கிற வேலை மட்டும் தான் விஜயோட வேலை. அதை இதற்கு முன்பு சீமான் செய்து கொண்டிருந்தார். சீமான் பேசி பேசி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. சீமானை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள். இல்ல, இதெல்லாம் தாண்டி திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. திமுக வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அது பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுமா, பெரும்பான்மை சீட்டுகளின் அடிப்படையில் வெற்றி பெறுமா, அல்லது குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி பெறுமா என்கிற 2 கேள்வி தான் அதற்குள்ள இருக்கிறது. வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய அளவிற்கு எதிரணி வலிமையானதாக இல்லை. அதிமுக வந்து கட்சி வந்து வலிமையான கட்சி. ஆனால் தலைவர்கள் வந்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தகராறு காரணமாக, பங்காளி சண்டை காரணமாக, அங்கு வந்து ஒற்றை தலைமை பிரச்சனை இருக்கிற காரணத்தினால, எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியாத இருக்கக்கூடிய காரணத்தினால
ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி என்று பெயர் பெற்ற காரணத்தினால அவர்களால் ஒரு தனித்து எடப்பாடியின் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமையும்னு சொன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஞாபகம் வந்துடும். எடப்பாடி தலைமையில ஒரு நல்லாட்சி அமையும்னு சொன்னா தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக அவர் செய்த துரோகங்கள் நினைவுக்கு வந்துடும். வட மாநிலத்துக்காரன் எல்லாம் அரசு பணிகளிலே இங்கே சேர்க்கலாம்னு விதிகளை தளர்த்தியது நினைவுக்கு வந்துடும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு பாஜக பேசினாலே வேளாண்மை திருத்த சட்டத்திலிருந்து வக்பு வாரிய திருத்த சட்டத்திலிருந்து பல்வேறு கருப்பு சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து பல்வேறு அரசாங்கத்தினுடைய கருப்பு சட்டங்களுக்கெல்லாம் அவர் ஒத்து போனார் என்கிறது மக்களுக்கு தெரிந்துவிடும். அதனால பாஜக கூட்டணியிலே எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எடப்பாடியும் தேர மாட்டாரு, பாஜக. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.